5,50,000 ஒன்லி. காயோட தான் கேளு. மிளகோட இருக்கும்போது ஏலக்காய் காயோட இருக்கணும்ல. இது என்ன மிஷினு? கண்ணே இது வந்து பில் போட்டு கொடுங்க. இது வந்து சாமக்கைக்கு 200 ரூபாய் வருங்க. இது 250 ரூபாய் வருங்க. இது 200. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. காலைல நேரமாக 6 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எதுக்குனாக்கா நம்ம கோயம்புத்தூரில் வந்து அக்ரி எக்ஸ்போ போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்கு தான் நேரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 6 மணிக்கு போனோமா தான் ஒரு 9-9:30 நம்ம வந்து அங்கே ரீச் ஆக முடியும். கொஞ்சம் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக 6 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து மேட்டூர் பவானி வழியாக நம்ம கோயம்புத்தூர் போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் அப்படியே போனோம். காலையில் ஒரு 7:30 நாங்கள் பவானி போயிட்டோங்க. அங்கே வந்து நம்ம விநாயகா மெஸ்ஸில் தான் வந்து காலை டிஃபன் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போய் சாப்பிட்டது. அங்கே காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். 9:30 வந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிட்டோம். முன்னாடி பக்கமாக போனாக்கா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த ட்ரிப்பு வந்து பேக் சைடு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நாங்கள் பேக் சைடு போயிட்டோம். எனக்கு முன் சைடு வந்து போகிறதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுதுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். நாங்கள் நினச்சபடியே பின் சைடு வந்து கூட்டம் அவ்வளோக்கு இல்லைங்க, ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் போனதும் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போனதுக்கான என்ட்ரி வந்து நம்ம அங்கே வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது வந்து மொபைல்லேயே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோமா அதுலேயே என்ட்ரி ஆயிடுது. அதுலேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டோம். நாங்கள் இது மாதிரி டோக்கன் தான் கட்டி விடுறாங்க. இது கட்டினதுமே எனக்கு வந்து திருப்பதியில் நம்ம போனால் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் டோக்கன் கட்டி விடுவாங்க. அது மாதிரி இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு டோக்கனை கட்டிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் பேக் சைடு போனதுனால ஜிஹெச் தாங்க முன்னாடியே இருந்துச்சு. அதனால் ஜிஹெச் ஹால் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு அங்கே போயிட்டோம். இந்த 2 ஹால்லையுமே வந்து பெரிய பெரிய சைஸ் மிஷின்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சின்ன சின்ன பொருட்கள் தான், தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்றாங்க. ஃபஸ்ட்டே வந்து மோர் சிலுப்புற மிஷின். முன்னெல்லாம் வந்து வெறும் மிஷின் மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்திரத்தோடைய மிஷின் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க வந்து என்னென்ன தேவையோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து செடி வைக்கிறது தொட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தொட்டியிலிருந்து அதுக்கு தண்ணி ஊற்றுற அந்த ஜக்குங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்க எல்லாமே மாடி தோட்டத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் இருந்துச்சு. இந்த கடையில் எல்லா வகையான வாழைப்பழங்களுமே மாட்டியிருந்தாங்க. ஆனால் வந்து கிழங்குகள் கிடைக்கல. அது வேணால் நம்ம அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி நம்ம வாங்கிக்கலாம். அதனால் அவங்க நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். நான் எல்லா வகையான வாழைத்தாருங்களையுமே மாட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே நடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். நாங்கள் இங்கே வந்து இது வந்து மட்டை அரைக்கிற மிஷினு. இது ஒன்று தாங்க பெரிய மிஷினாக அங்கே வச்சுருந்தாங்க. இதில் வந்து தென்னை மட்டை வந்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தென்னை மட்டை அரைக்கிற மிஷினு. அதுக்கப்புறம் சுற்றியும் களை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மிஷினு. இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தது தென்னை மட்டை அரைக்கிற மிஷின் ஒன்று தான் பார்த்தோம். அதுக்கான ரேட்டெல்லாம் பார்த்துட்டு அதையும் கேட்டுட்டு வந்தோம். நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வரும்போது தான் பார்த்தோம், நம்ம காண்டாமிருக வண்டுக்கு வந்து ஒரு பொறி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதை போய் பார்த்தோம். இது ஏற்கனவே நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வாங்கி வச்சதுக்கப்புறம் நல்லாவே ரிசல்ட் வந்துச்சுங்க. நிறைய காண்டாமிருக வண்டு வந்து இந்த பொரியில் விழுந்துருது. சரி, அதனால் மறுபடியும் ஒரு 2 வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த பாக்ஸ் 2 வாங்கினோம். நாங்கள் இதில் வந்து உள்ளே ஒரு அட்டையாட்டம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கீழே தண்ணி சோப்பு தண்ணியாட்டம் ஊற்றி வச்சிட்டோமாக்கா அந்த காண்டாமிருக வண்டுலாம் அந்த வாசத்துக்கு வந்து அதில் விழுந்துருங்க. அதனால் நிறைய வண்டுகள் வந்து விழுந்துருது. சரி, அதனால் இதில் 2 வாங்கிக்கலான்னு இதில் 2 வாங்கினோம். அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து அந்த மாங்காய் இருக்கு இல்லைங்களா, மாமரத்தில் வந்து கொஞ்சம் மாங்காய் பெருசாகும் போதே உள்ளே வந்து ஈ வந்து மாட்டிக்குது, உள்ளே பூந்துருது. அதனால் எல்லா மாங்காவுமே கெட்டு போன மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம மருந்து அடிக்கிறது இல்லைங்களா, அதனால் எல்லாம் உள்ளே ஈ பூந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகுதுங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன். இந்த ஈ பொரியுது, இதை வந்து மாமரத்துலேயே மாட்டி விட்டுறலாம். மாட்டி விட்டோமா அந்த இதில் உள்ளே போடுற அந்த மருந்தோடைய வாசத்துக்கு அந்த ஈலாம் வந்து உளுந்து செத்து போயிடும் அப்படின்னாங்க. அதனால் இந்த பாக்ஸ் ஒரு 4 பாக்ஸ் வாங்கினேன். இதுதான் மெயினாக 2 வாங்கினேன் நான்.
அதுக்கப்புறமா அப்படியே நடந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோங்க. அங்கே வந்து எங்கள் கண்ணில் இன்னொன்று பட்டுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சல்லை. ஏன்னா மாமரம் வச்சுருக்குறோம், தென்னை மரம் வச்சுருக்குறோங்களா, இது சல்லை இருந்தால் சல்லையில் வந்து அறுத்து விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக சல்லை பார்த்தோம். நாங்கள் ஏற்கனவே அந்த இதெல்லாம் கத்திலாம் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற மூங்க மரத்தில் மூங்க குச்சியில் அதை கட்டி நாங்கள் இழுத்து பார்த்துட்டோம். ஆனால் அதெல்லாம் சரி வர மாட்டேங்குது, ஹைட்டு பற்ற மாட்டேங்குது. அதனால் அவங்க கொடுக்குற இந்த பைப்பே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த பைப்பே வாங்கிட்டேங்க. 4800 நினைக்கிறேன் இந்த பைப் ஒன்று வாங்கிட்டு போனோம். நல்லா தான் இருக்குது. இனிமேல் நாங்கள் வீட்டில் கொண்டுட்டு போய் யூஸ் பண்ணால் தான் தெரியும் அது எப்படி நமக்கு யூஸ் ஆகுது, நல்லா இருக்கா என்னன்னு. அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அடுத்ததாக நாங்கள் போனது இந்த கோகோனட் சுகர் தாங்க. இது கோகோனட் சுகர்லேயே வந்து நிறைய ஸ்வீட் செஞ்சு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவங்க பொள்ளாச்சியில் இவங்க கடை இருக்குது, இவங்க ஃபார்மே இருக்குது. இதில் தான் இங்கே தான் கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் வச்சோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள். இவங்ககிட்ட தான் நான் வந்து அப்போ வந்து நான் இந்த கோகோனட் சுகர் வாங்கிட்டு போயிருக்கேன். விகாஸ்க்கு வந்து ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் பாலில் போட்டு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுகர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு போனது ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே தான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கினேன். அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 ஹாலையும் விட்டு நாங்கள் வந்துட்டோம் வெளியில் வந்தாக்கா அங்கே தான் வந்து இந்த ஆடுலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆடு கூட எந்திரிக்கவே இல்லைங்க, எல்லாம் படுத்த வாக்கிலே இருந்துச்சு. எல்லாத்தையும் எந்திரி நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பி சொல்லிட்டு இருந்தேன், அப்படி ஒரு ஆடு கூட எந்திரிக்கவே இல்லை. அதனால் ஆட்டையே பார்க்க முடியல எங்களால். ஏங்க இதில் பேசாமல் உட்காந்துக்கலாங்க, நீங்கள் பரவாயில்லையா இருக்குல்ல, இது பரவாயில்லையா இருக்குல்ல. ஏங்க இந்த ஜீக்கில் பூந்து பார்க்கலாம், செடி வாங்கிட்டு அதுலேருந்து தான் வந்தோமா? சரி சரி. இப்போ அது என்னது, ஜீயும் வச்சும் பார்த்துட்டோமா? சரி போ. மாடு எதுக்கு சம்பளம் இருக்குது இது. இங்கே வந்து மாடு வந்து விற்பனைக்கு போட்டிருந்தாங்க. அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணால் நாட்டு மாடுகள் வந்து வாங்கி சின்னதுலேருந்தே வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்தலாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் காங்கேய மாடுங்க. இது பார்த்திங்களா 2 பக்கமும் கயிறு போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அப்படியே கம்பீரமாக இருந்துச்சு. எனக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க கூட அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே லைனாக பார்த்துட்டு வந்தோம். மாடுகளையுமே ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இல்லை, கம்மியான மாடு தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்படிங்கிற பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ரதி வந்து கீழே படுத்துட்டு இருந்தா. ரதியும் வந்து எந்திரிச்சு நிற்கல, அப்படியே அசாத படுத்துட்டு இருந்தா. ரதி மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரதி மாடு இதுதாங்க. இதுதான் ரதி. அழகா இருக்காளா ரதி? நிறைய நர்சரி இருக்குது. இப்போ நம்ம செடிகளை எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் ஆகும். வாங்கிட்டு போய் 8,50,000 ஒன்லி. செடிகள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமான செடிகள்லாம் எதுவும் இல்லை. நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த நர்சரிகளில் வந்து நிறைய வித்தியாசமான பழ வகைகள் எல்லாம் வாங்கி வாங்கி நம்ம வச்சு பழகிட்டோங்களா, அதனால் இப்போ இங்கே பார்க்குறது வந்து நமக்கு வந்து அது பெருசாக தெரியல. அதான் நாங்கள் வந்து
ஃபஸ்ட்டு வருஷம் வரும்போது இந்த கார்டன் இந்த நர்சரி வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. ஏகப்பட்ட செடி வாங்கிட்டு போனேன், ஒரு காரே நப்பி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இப்போலாம் எனக்கு இது பார்க்கும்போது எல்லா செடி இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அங்கே பெரிய பெரிய நர்சரியில் இருந்த செடியை விட ஹைட்டு கம்மியாக இதெல்லாம் சின்ன செடியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. இதெல்லாம் ஸ்பெஷலாக எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சோ அதான் நான் சொல்கிறேன் நான். அதனால் இந்த ட்ரிப்பு இங்கே கொண்டு வந்து வச்ச செடிங்களில் எதுவுமே எனக்கு ஸ்பெஷலாகவே தெரியல எனக்கு. இதில் நான் வாங்கின செடிகள் என்னென்னா, ஒரு 4 மிளகு செடி வாங்கினேன். செடி மிளகு வந்து 4 மிளகு செடி, ஒரு 2 ஏலக்காய் செடி வாங்கினேன். அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டில் எல்லோ கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு 2 வாங்கினேங்க. அவ்வளோதான் நான் வாங்கின செடிகளே டோட்டலாக. வேறு எதுவுமே செடிகள் வாங்கலை நான். சும்மா பார்த்துட்டு மட்டும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் வருஷம் ஏதாவது ஒரு வித்தியாசமான செடிகள் பூச்செடிகளில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த வருஷம் இது நல்லா வித்தியாசமாக இருந்துச்சுங்க எனக்கு பார்க்கும்போது. அந்த பூச்செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பூச்செடிலாம் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த பூச்செடிலாம் எதுவுமே வாங்கலை. சும்மா நர்சரி மட்டும் அப்படியே ஒரு சுற்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் நான். அடுத்ததாக நாங்கள் போன ஹால் வந்து டி. இந்த டி ஹாலுக்குள்ளே தான் அடுத்ததாக நாங்கள் போனோம். இதில் வந்து என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் நாம். இந்த ஹாலுக்குள்ளே போகும்போதே நல்லா கூட்டம் தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஏபிசியில் பார்த்துட்டு எல்லாருமே இதில் லைனாக இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே பூந்ததுமே நாங்கள் பார்த்தது சோலார் தாங்க பார்த்தோம். இது எங்கள் தோட்டத்தில் இப்போ சோலார் போடலாங்கிற பிளானில் இருக்கோம் நாங்கள். அதுக்காக சோலார் தான் பார்த்தோம். மானியத்தில் போடுறதா இருந்தால் நம்ம வந்து காட்டுக்குள்ளார போடணும் நம்ம இந்த சோலாரை. அது மட்டும் இல்லை, நம்ம பட்டாசிட்டா எல்லாம் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறீங்க மானியத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாமே நாங்கள் இருக்குது. ஆனால் அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, நீங்களாம் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க இந்த எஜிபிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்ககிட்ட எல்லாமே சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட கான்டாக்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது இந்த அடுப்பு தாங்க. விறகு போட்டு நம்ம எரி விடுற அடுப்பு. இதுதான் சின்ன அடுப்பாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த அடுப்பு. ஆனால் வந்து உள்ளே நம்ம இழுத்து விட்டு கட்டையாக சின்ன சின்ன கட்டைங்களாக போட்டு விட்டு அப்படியே நம்ம துருத்தி வச்சு நம்ம வந்து காற்றடிச்சோமா எப்படி இருக்கும் அதே போல் தாங்க. துருத்தி ஆட்டம் அது காற்று புஷ்ஷுன்னு அடிச்சுட்டே இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு அந்த காற்றை வந்து சின்னது பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம், அது மாதிரி தான். ஆனால் இது இவ்வளோ பெருசு இருக்குது, வீட்டுக்குள்ளார வச்சு நம்ம செஞ்சுக்க முடியாது. தண்ணி காய வைக்கிறதுக்கு பெரிய அடுப்பு பெரிய வானலாக வச்சு செய்கிறதுக்கெலாம் இந்த அடுப்புங்களை ஏதாவது விசேஷம்னா செய்கிறதுக்கு அந்த அடுப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோட்டல் கடைகள் எல்லாமே இந்த அடுப்புங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைங்களா, அதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது மாதிரி அடுப்பு வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு 4 கல் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம் இல்லைங்களா, எங்களுக்கு இந்த அடுப்பு தேவையில்லையில, அதனால் இது எங்களுக்கு தேவைப்படாது, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் வேணால் எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்கட்டுமே அப்படின்னு அவங்ககிட்டையும் அந்த பேப்பரை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அதே சாமி சாரியாக போகுது பாருடா. அடுத்ததாக நம்ம போக போகிறது ஏபிசி. இது 3மே ஒரே ஹாலில் ஒரே இடத்துல இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இதுதான் எல்லாருமே என்ட்ரன்ஸில் உள்ளே பூந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற இடம் அந்த ஏபிசி தாங்க போவாங்க உள்ளார. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அங்கே தான் இவ்வளோ கூட்டம் போகுது பாருங்கள். இப்போ நம்ம போகும்போதெல்லாம் ஒரு 11:30 மணி இல்லைனா 12 மணி இருக்கும். அந்த டைமுக்கு தான் அங்கே போனதும் போய் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தம்ப்நெயிலில் போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போதோம் நாங்கள். இங்கே தாங்க கூட்டம், அளவில்லாத கூட்டங்க. உள்ளே பூந்தோடனே ஜேன்னு இருந்துச்சு. போன வேகத்தில் எங்கள் வீட்டுக்காரர் காணா போயிட்டார். எங்கே போனாருன்னே தெரியலிங்க. டிங்குன்னு ஆடிக்கிட்டு எங்கேயோ அப்படியே போயிட்டார். என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சோம். ஃபோன் அடித்தாலுமே ஃபோன் ரிங் அடிக்கிற சவுண்டு கேட்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது அங்கே. அப்படியே ஒன்று தள்ளி போனோம். இங்கே என்னன்னாக்கா இந்த ஆள் ஃபுல்லாகவே இந்த கட்டருங்க நிறைய விற்கிறாங்க.
செடி கட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவங்க விற்கிறாங்க. அந்த செடிங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஹாலில் விற்கிறாங்க. அதனால் இங்கே வந்து ஏகப்பட்ட கூட்டம். ஒரு கடைனா ஒரு கடை ஃபுல்லாக அவ்வளோ இந்த பலகார கடையில் எப்படி கூட்டம் இருப்பாங்க அந்தளவுக்கு இந்த கடைகளில் கூட்டமாக இருந்துச்சு. அதை விட்டு நம்ம விலைக்கு அந்தால போகிறதுக்குள்ளாரையே மூச்சு முட்ட ஆரம்பிச்சுக்குது, அவ்வளோ கூட்டம் இந்த கடைகளில். அடுத்ததாக கேரளாக்காரங்களும் அதிகப்படியாக வந்திருந்தாங்க. நான் பார்த்த வகையில் நிறைய பேர் கேரளாக்காரங்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஹாலில் நிறைய மெஷினரிஸுமே நிறைய இருந்துச்சுங்க. அதனால தான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கூட்டம் நின்று கேட்குறதுலையே நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த களை கொத்துறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிஷின் பார்க்கலாம். ஏன்னா களை கொத்துறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுது நாங்கள் கொத்தி எடுக்கிறதுக்கு. அதனால் அதுக்கு ஒரு மிஷின் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேடிக்கிட்டே போனோம். நாங்கள் கடைசியாக அதையும் பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் நிறையா கம்பெனிங்க பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தோடைய இதையும் பார்த்தாரு எங்கள் வீட்டுக்காரு. ஒவ்வொரு சிசிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் இருக்குது. அதனால் எல்லாரோடைய இதையும் பார்த்து நான் எல்லாத்துக்கிட்டேயுமே கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சதுமே எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படியோ ஒன்றுங்க, ஏதாவது ஒன்று வாங்கியே தீரணும். களை கொத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமாகுது. ஏன்னா அதுவே 2-3 நாள் ஆகிடுது. அதுக்காக தான் இந்த ட்ரிப் பார்த்துருக்குறோம். பார்க்கலாம் இந்த ட்ரிப் அது வாங்குறாரா என்னன்னு சொல்லிட்டு. என்னடா இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அங்கத்தில் ஒரு டூல்ஸ் கடையாக இருக்கும். அதனால தான் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பாருங்களேன், நானே காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்னடா நகர்ந்து போகிறாங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் வழக்கமாக போடுற நிறைய கடைகள் எதுவுமே இல்லைங்க. நாங்கள் பார்த்து நிறைய கடைகளில் வாங்கியிருக்கோம். அந்த கடைகள்லாம் எதுவுமே இல்லை. கடைகள் ஸ்டால்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இந்த டூல்ஸ் வாங்குறதுலையே இந்த சன்யா வந்து ரொம்ப பிராண்டடுங்க. இது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலுமே ஒர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அதிகப்படியான கட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த சன்யா பிராண்டில் தான் நான் வாங்குவேன். இவங்ககிட்ட வந்து நம்ம இங்கே தான் வாங்கணுங்கிறது கிடையாதுங்க. நம்ம வந்து வெப்சைட்லேயுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து வருஷக்கணக்கில் நமக்கு வந்து அந்த கட்டர் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது வந்து மாவுலாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மிஷின் தான் பார்த்தோம். இந்த மிளகாய் தூள் அரைக்கிறது, இந்த நலுங்கு மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி வந்து பொடிகள்லாம் அரைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்காக வேண்டி பார்த்தோம். நாங்கள் நல்லா தான் இருந்துச்சுங்க மிஷின்ஸ் எல்லாமே. நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டு அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி அந்த மோட்டர்ஸ்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் எல்லா டீட்டெயிலும் பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுட்டு இருந்தார். அதுவும் இவங்ககிட்ட இருந்துச்சு. அது கூடவே எண்ணெய் ஆட்டுற மரச்செக்குமே இவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால் செக்கு போடுறதா இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக அதையும் போய் பார்த்துட்டு இருந்தார் இவர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போலாம் வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான முறையில் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த எக்ஸ்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சிரமப்பட்டு ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வச்சுட்ருக்கோம். அதை கொஞ்சம் ஈஸிப்படுத்துறதுக்கு தான் இந்த மிஷினரிஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு இடத்துலையே பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் தேவை அப்படிங்கிறது எல்லாமே இந்த எக்ஸ்போவில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் அடுத்த ஹால் வந்து இதான் லாஸ்ட் ஹாலுங்க. இந்த ஹாலுக்கு தான் நாங்கள் போனோம். இங்கே தான் வந்து விதைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. காய்கறி விதைகள் எல்லாமே இங்கே தான் கிடச்சிருந்துச்சி. ஏன் வந்து கடைசியாக அந்த ஹாலை கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்குமே தெரியல. எப்போவுமே இந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு கொண்டு போய் அந்த ஹாலை போட்டு வச்சுருந்தாங்க. தேடி கண்டுபிடிச்சி போனோம் நாங்கள் அந்த ஹாலுக்கு. அங்கே தான் எல்லா நாட்டு காய்கறிகளுமே இருந்துச்சு. இங்கேயுமே முக்கியமான கடைகள்லாம் நிறையா இல்லைங்க. கம்மியான கடைகள் தான் கடைகள் தான் இருந்துச்சு. காய்கறி விதைகள்லாம் நான் எதுவுமே வாங்கலைங்க. தர்பூசணி விதை வாங்கினேன், முலாம்பழம் விதை வாங்கினேன், வெள்ளரி விதை வாங்கினேன். இது மட்டும் தான் நான் வாங்கினேன். வேறு எதுவுமே ஜாஸ்தி வாங்கலை. ஏன்னா எல்லா விதைகளுமே நம்ம மரபு சந்தையிலே கொண்டு வந்து விற்கிறதுனால அங்கே வாங்கிக்கிறோம் இல்லைங்களா தேவைன்னா. அதனால் எந்த விதைகளும் வாங்கலை. அந்த ஹாலில் தான் இந்த எடை மிஷின் இருந்துச்சுங்க. அதுவும் வாங்கினேன் நான். ஏன்னா இந்த பொண்ணுங்களை போய் மூலிகைகளை பறிச்சுட்டு சொன்னால் நிறைய பறிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுதான் இந்த எடை மிஷினை கையில் கொடுத்துட்டு எடை போட்டு பறிச்சுட்டு வர சொல்லலான்னு சொல்லிட்டு எடை மிஷின் வாங்கினேன். அதே ஹாலில் தான் இந்த ஸ்நாக்ஸும் விற்றாங்க. என் பையன்
பையன் லூலு மாலில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாமா, ஆஃபர் போட்டிருக்காங்க அங்கே அப்படின்னா, அங்கெல்லாம் போனால் நம்மளால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்நாக்ஸ் தான் அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே சிறுதானியத்தில் செஞ்ச ஸ்நாக்ஸுங்க. கேக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டுங்க, ஊறுகாய், இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சிறுதானியத்தில் செஞ்சது. அதனால் அவங்க அட்ரஸையும் வாங்கிட்டு, அவங்க செஞ்ச அந்த கேக்கையும் வாங்கிட்டு, பிஸ்கெட் இதெல்லாமே வாங்கிட்டு, அவனுக்கு அவனோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். கால் பண்ணி ஒரு 3 to 4 days முன்னாடி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. போலாமா? அவ்வளோதான். அப்படியே எல்லா ஹாலையும் பார்த்துட்டு வெளில வந்து உட்காந்துக்கிட்டோம் அந்த புல் தரையில். ஐநாறு போய் பேக்கில் தான் நாங்கள் வந்து உள்ளே வந்தோம். அதனால் அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு நான் முன் சைடு வந்துடுறேன், நீங்கள் உட்காந்துட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு யார் யார் என்னென்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் வந்து எதுக்கு இந்த ஒற்றை குச்சியாட்டம் இவ்வளோ பெரிய சல்லை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. பாரு எத்தனை பேர் இந்த சல்லை குச்சி வாங்கிட்டு போகிறாங்க, நீ தான் திட்டுற அப்படின்னு சொல்லி யார் யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அதை தான் அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். நாங்கள் அங்கேருந்து வெளியில் வரும்போதெல்லாம் மணி 2 மணி ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம ஆனந்தாஸில் தான் வந்து சாப்பிட்டோம். இதில் என்ன ஒரு பெரிய கூத்துனா, அங்கே வந்து வெயிட் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்கோங்கிறத சொல்லிவிட்டு அங்கே 1/2 hour அங்கேயே வெளியிலேயே உட்காந்துருந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு சீட் சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க, வாங்க உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் டேபிளில் உட்காந்து சாப்பிடணும். நான் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் பார்க்கவே இல்லைங்க. ஆனால் வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பாடு ஒர்த்தாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் என்னவோ தெரியல வந்தீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு போனாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு காரில் ஏறி படுத்தது தாங்க நாங்கள். நல்லா தூங்கி போயிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும். கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா சரியான மழைங்க. நல்லா நாங்கள் கோயம்புத்தூரில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பிடிச்ச மழை நல்லா பவானி வரைக்குமே வந்து சரியான மழை பெஞ்சிருக்குதுங்க. அது கூட தெரியல. நாங்கள் நல்லா நடந்தோம் இல்லைங்களா 2 பேருமே. அதனால் நடந்த கலப்பில் நல்லா தூங்கி போயிட்டோம். அங்கே பவானிக்கிட்ட வந்து தான் நாங்கள் முழிச்சே பார்த்தோம். ஆனால் நல்லா மழையில் தான் வந்து ஐநாறு ஓடிட்டு வந்திருக்கு. அப்படி இந்த மாதிரி தாங்க நாங்கள் எக்ஸ்போக்கு போயிட்டு வந்தோம். எக்ஸ்போ வந்து போட்டிருக்கிறது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தாங்க. வருஷத்தில் ஒரு ட்ரிப் போடுறாங்க. இந்த மாதத்தில் போடுறதுனால எல்லாருக்குமே விதைகள் வாங்கிட்டு போய் எல்லாருமே புதுசாக செடிகள்லாம் போட்டு முளைக்க வைப்பாங்க. அது இல்லாமல் எங்களாட்டம் வந்து புதுசாக மிஷினரிஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு துவக்கமாக தான் இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து ஒரு ஒர்த்தான ஒரு எக்ஸ்போ தாங்க. இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ணுறதே இல்லை. அதனால் இந்த ட்ரிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய். இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.